வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல டிஷ்யூ சாரியில் ஒரு ப்ளவுஸ் அப்படி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சாரீ. நல்ல ஒரு டார்க் க்ரீனில் வந்துட்டு ஒரு மார்பிள் டிசைன் மாதிரி அங்கங்கே லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒரு சாரீ. அது ப்ளவுஸ் வந்து இப்படி ப்ளைனாக இருந்துச்சு. சாரியில் வந்து பீச் கலரு, ப்ளூ, லைட் க்ரீனு, பேரட் க்ரீன், இன்னும் 4-5 டிசைன் இருந்துச்சு. கொஞ்சம் லீஃப் டிசைன் மாதிரியும் இருந்துச்சு, கொஞ்சம் மார்பிள் டிசைன் மாதிரியும் இருந்துச்சு. அதுதான் அந்த சாரீ. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லைனிங் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டு, இது வந்து லைனிங் தான் ஃபஸ்ட் எப்போதுமே கட் பண்ணுவோம். அது வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் கட் பண்ணியாச்சு. அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பேக் நெக்கும் ஹார்ம் கோல் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஒரு பட்டி போர்ஷனு, கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது அந்த ப்ளவுஸில் பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நார்மல் ரவுண்ட் நெக் தான். அதில் வந்து ஒரு சின்னதாக லேஸ் டிசைனு, அந்த பீச் கலரில் லேஸ் டிசைன் கேட்டிருந்தாங்க. பட் லேஸ் வந்து கொஞ்சம் பட்டை டிசைனில் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு லேயர் மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஃப்ரண்ட் நெக்குக்கு டிசைன் வைக்கல. இப்போ வந்து ஸ்லீவுக்கும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸ்லீவுக்கும் டிசைன் வைக்க போகிறேன். இப்போ ஸ்லீவுக்கும் டிசைன் வச்சாச்சு. ஃபைனலாக அதை வந்து அவுட்புட் கம்ப்ளீட் பண்ணி இப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் நெக் எம்மிங் பண்ணி ஹூக்கெல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் நெக்கும் ஸ்லீவுக்கு மட்டும் அந்த லேஸ் வந்து வச்சாச்சு. இதுதான் அந்த ஃபுல்லாக அதோட அவுட்லுக்கு. இப்படி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த மெட்டீரியலுக்கும் அந்த ஸ்டிச்சிங்க்கும் நல்லா இருந்தது. இது வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கில் டிசைன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பேக் நெக் மட்டும் டிசைன் போதும்னு சொல்லிட்டாங்க. ஸ்லீவு எல்லாமே வந்து நார்மல் ஸ்லீவு தான். ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.